ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம், ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அதே ரீல்ஸ்ல, அதே இன்ஸ்டாகிராம்ல எப்படி டிஃபெண்ட் பண்றதுன்னு தெரியல. டெய்லி அடிக்கிற கூத்து. இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபாய் கதையே என்ன நடக்குது? திருப்பி 20 ரூபாயாச்சு, மறுபடியும் 10 ரூபாயாச்சு, கடையை மூடுறேன்னாங்க, பின்பக்கமாக திறந்து விற்கிறான்னாங்க. அப்புறம் இந்த மணமகள் மன்றம் சொல்ற கிளப்ல எல்லாம் 1.5 கிலோமீட்டர் கியூல போய் நிற்கிறான். எதையும் நிறுத்த முடியல. மின்வெட்டு என்பது தவிர்க்க முடியாதது. 100 யூனிட்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் நிலையான ஒரு பதில் கிடைக்கல. பல்கலைக்கழக வேந்தர்கள் யாருன்னு சொல்லி விஸ்வநாதன் அமைச்சர் பேசுறதுக்கு பதில் சொல்ல தெரியல. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற பல திட்டங்களை எதிர்த்து இவர்கள் என்ன பேச போகிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த ஜெயக்குமார்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே நான் சொன்ன தலைமை அந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கட்சியை வளருங்கன்னு. இது வரைக்கும் ஜெயக்குமார் அறிக்கையை காண பார்த்தீங்களா? நாக்பூர் என்ன முடிவு பண்ணுதுன்னா, சுப்ரீம் கோர்ட்டா அது என் கண்ட்ரோலில் இருக்கணும், ஹைகோர்ட்டா அது என் கண்ட்ரோலில் இருக்கணும், உயர் பதிவுகள் என் கண்ட்ரோலில் இருக்கணும், உயர்கல்வி எங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், நீங்கள்லாம் கீழே வந்து வேலை செய்யணும். ஏதாவது ஒன்று கேட்டால் இந்துக்களே ஓடி வந்துருங்கம்மா. இப்போ தான் தெரியுது அவங்க அங்கே துணை நடிகைகளை அவங்கெல்லாம் வச்சுட்டு பண்ணாலும் ஒரு மாஸ் ஹீரோ ஆனால் என்ன நடக்குன்றது அவங்க தனிப்பட்ட முறையில் உணர்றாங்க. இப்போ அவரே நினச்சிருப்பாரு, நாமளும் 2 படத்தை நடிச்சிருக்கலாம். யார்? மோடி அமித்ஷாவும். அவருடைய நடிப்புக்கு இணையே இல்லையே. இந்த கன்னி வெடிகளுக்குள் கால் வைக்காமல் இருப்பது தமிழனுக்கு நாம் கொடுத்திருக்கின்ற எச்சரிக்கை உணர்வு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், திராவிடத்தினுடைய தேவை என்றைக்கும் தீர்ந்து விடக்கூடாது. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். ஸ்கூலு 4ஆம் தேதி திறக்கும்னாங்க. இன்னும் கூட தள்ளி போகும். ஏன்னா வெயில் அந்த மாதிரி இருக்குது. 105 டிகிரி 106 டிகிரி. அப்படியே சாயங்காலம் ஆனால் அப்படியே மாறுது கிளைமேட்டு. நைட் ஆனால் அது வேறு அப்படியே குளிருது. ஏசியை போட்டோம்னா ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மதியானத்தில் பார்த்தீங்கன்னா சரியான வெயிலாக இருந்துச்சு. இதே போல் தான் தமிழக அரசியல் திடீர்னு சூடாகுது. சரி, எலெக்ஷன் வரைக்கும் ஒருத்தர் தாக்குனாங்க, கடுமையாக பேசுனாங்க. அது ஒரு பார்க்கறதுக்கும் ஒரு பார்வையாளராக இவர் பேசுகிறாரு, பதிலுக்கு இவர் பேசுகிறாரு, அப்படிலாம் இருந்தது. எலெக்ஷன் முடிஞ்சும் அந்த இது இருந்தது. இப்போ அது விஜய் திருச்சியில் பேசுனது, அது எலெக்ஷனே முடியலன்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு அவர் அப்படின்னு தான் அந்த பேச்சை பார்த்துட்டு எல்லாரும் சொன்னாங்க. சரி, அவர் பேசுகிறாரு. அடுத்தது ஜூன் 3 கலைஞர் பிறந்த நாள். இது சம்மந்தமாக மீட்டிங் வந்துச்சுல்ல, அதில் திமுககாரங்க எல்லாருமே பதிலுக்கு விட்டாங்க. நேற்று யூடியூப்லாம் திறந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த பொதுக்கூட்டத்தில் பேசின பேச்சு தான். ஒவ்வொரு திமுக தலைவர்கள் நிறைய பேர் பேசுனது எல்லாமே இது ஒரு பக்கம் இருக்குது. சரி, இந்த பேச்சு தான் ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தா திடீர்னு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அவர் ஒரு பரபரப்பை கிளப்பி விட்டார். அது ஓடிட்டு தமிழக அமைச்சரவை மீட்டிங் நடந்தது. முதல்ல ஒரு அமைச்சரவை மீட்டிங் நடக்குது. இந்த பக்கம் வைகோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. இதெல்லாம் இப்போ எல்லாம் புஷ் ஆயிடுச்சு. இப்போ ஒன்று சொன்னது தான், புதிய அரசியல், புதிய பாதை, புதிய இயக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ ஒரு பக்கம் திமுக திராவிட இயக்கங்கள் மாறி ஆண்டுது அப்படின்னு அது ஒன்று. இவர் தேசிய கட்சியில் பயணிச்சுட்டு இனிமேல் அந்த தேசிய மொழி இங்கே புரிய மாட்டேங்குது, இவங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த பேச மாட்டேங்கிறாங்க, நான் தமிழ்நாட்டு நலனை விட்டு கொடுத்தது இல்லை, 6 வருஷம் அதில் பயணம் பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்லிவிட்டு விடைபெற்றுட்டு இங்கே வரேன், சொல்லிட்டு தான் வரணும், அதனால் 2 நாள் இருந்து சொல்லிவிட்டு நான் இங்கே வரேன், இங்கே நான் எல்லாத்தையும் சேர்த்துக்குவேன், எல்லா தரப்பையும் என் கட்சியில் இயக்கத்தில் கொண்டாந்து அவங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ முதலமைச்சராக இருக்கிறாரு விஜய். அவர் சமூக நீதி தான், எல்லா சிறுபான்மையினரும் இங்கே தான் இருக்கிறாங்க, இது சிறுபான்மையாச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இது எப்படி பார்க்குறீங்க? இது அதாவது விஜய் வரும்போது அது சினிமா சம்பந்தப்பட்ட ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. இப்போ அண்ணாமலை வந்த பிற்பாடு யூடியூப் அரசியல், வார் ரூம் அரசியல் அப்படின்னு சொல்கிறத நம்ம சொல்ல வேணாம். அந்த கட்சிக்கு சார்பு நிலை எடுத்த, பாரதிய ஜனதாவுக்கு சார்பு நிலை எடுத்த ஒரு சகோதரனே பல முறை இவரை பற்றி வீடியோ போட்டிருக்காப்புல. இவர் வார் ரூம் வச்சுட்டு யாரை காலி பண்ணுறாரு, எப்படி பழி வாங்குறாருன்றதெல்லாம் பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. நான் பொதுவாக எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு செய்தி வந்தது. நமக்கெல்லாம் இப்போ 60 தாண்டிட்டோம்ல, இதுக்கு மேலே ரொம்ப ஃபோட்டோ எடுக்காதீங்க, முகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, யாராவது பார்த்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாம், நல்லா இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஃபோட்டோவை பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை,
எங்கேயாவது போய் டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற படம் நல்லா இருக்குதான்னு பாருங்கள், ஒன்றும் வியாதி இல்லைன்னு சொல்கிற மாதிரி பாருங்கள். ஸ்கேன் எடுத்தால் அது உள்ளே இருக்கிற அந்த படம் நல்லா இருக்கான்னு பாருங்கள், அதில் ஒன்றும் இருக்க எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி ப்ளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஊடுகதிர் படம், எக்ஸ்ரே, பகுப்பாய்வு, இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் பாருங்கள், முகத்தில் என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. என்னென்னா எந்த மனிதனும் தன்னுடைய முகமும் பொலிவாக இருக்கணும், ஆமாம், அல்லது இது மலர்ச்சியாக இருக்கணும், பார்க்குற மாதிரி இருக்கணுன்றதுக்கு நம்ம எடுத்துக்கிற சிரத்தை எவ்வளோ. பெயிண்ட் அடிக்கிறவன், டை அடிக்கிறது, ஃபேஷியல் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு ஏதோ ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அதில் இருக்கிற யதார்த்தமும் அதில் இருக்கிற கருத்தாழமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன் நான். அதாவது இந்த முகம் இருக்க, தமிழனுடைய முகம் ரொம்ப அழகான முகம். இதை சிதைக்கிறதுக்குனே ஒரு 3-4 ஒளிகள் வந்திருக்கு. எத்தனை ஒளிகள் இந்த முகத்தை மாற்றி மாற்றி அது சிதைத்தாலும் அவனை கேட்டால் என்ன சொல்லுவான், ஏற்கனவே சிதைந்து போயிருக்கிற முகத்தை இந்த ஒளி செதிக்க ஒரு புதிய சிற்பமாக மாற்ற போகுதுன்னு சொல்லுவான். நானே சொல்லிக் கொடுக்குறேன் என்ன சொல்கிறதுன்னு. சொன்னாலும் கூட உள்ளுக்குள் இருக்கின்ற இந்த தமிழ் உணர்வு, தமிழன் என்ற சித்தாந்தம், திராவிடம் என்ற சித்தாந்தம், பெரியார் என்ற பெருநெருப்பு, அண்ணா என்ற வழிகாட்டி, கலைஞர் என்ற சுடநெருப்பு, ஸ்டாலின் என்ற ஒரு அமைதியான தலைமை, இதையெல்லாம் கலந்து பார்க்கும்போது 2-3 நாளைக்கு முன்னாடி ராஜா வச்சு வெளுத்துட்டார்ல. யார்? நம்ம சினிமா கம்பெனியை. அந்த சினிமா கம்பெனி இன்னி வரைக்கும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. பட் இதே நேரத்தில் நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மை பகுப்பாய்வு செய்து கொண்டிருக்கின்ற வடவர்கள், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தக்காரர்கள், முப்புரி நூல் அணிபவர்கள், இதை நான் திருப்பி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் ஏதோ வன்மம், வெறுப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது. நேற்று வரைக்கும் பார்க்குறேன், ஒரு மத அடையாளத்தோடு எப்போ பார்த்தாலும் வந்திருக்க ஒரு பத்திரிக்காரர் விஜய் ஆஹா ஓஹோன்னாரு. இப்போ மத்தியானம் பார்க்குறேன், அண்ணாமலை ஒரு பெருந்தலைவர், அவருக்கு நிகர் அவர் தான்ட்டு ஒரு நாள் கூட ஆளுங்க அவர் பிளேட்டை மாற்றி போட்டார். இப்போ ஒரு குறிப்பிட்ட அந்த சக்திகள் என்ன வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராவிடம் என்கின்ற சித்தாந்தத்தை கடைசியாக தோளில் சுமந்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய உதயநிதி கூட அந்த பாதையிலேருந்து மாற மாட்டேங்கிறாரு. சட்டசபை உள்ளாரே போய் சனாதனத்தை பற்றி பேசுகிறாரு என்கின்ற நினைப்பில் இந்த சித்தாந்தம் அழிக்கப்பட வேண்டும். இந்த இடத்தில் இனிமேல் பெரியார், அண்ணா, கலைஞர் போன்ற குரல்கள் எடுபடக்கூடாது. அதை மிக தீவிரமாக அமல்படுத்தி வடநாட்டிற்கே சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருந்த ஸ்டாலினுடைய குரல் ஒடுக்கப்பட வேண்டும். அவருக்கு வாரிசாக உதயநிதி வந்துவிடக்கூடாது என்ற இடத்துல எத்தனை முறை சொன்னாலும் தமிழர்களை வைத்தே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களில் முதல்ல சீமானை பயன்படுத்தினாங்க. அன்றைக்கி திராவிட இயக்கங்கள் மேலே எனக்கு பயங்கர கோவம் வந்தது. 2-3 வாட்டி நான் கோடிட்டு காமிச்சேன். குறிப்பாக திராவிடர் கழகம், திமுகலாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த முதுபெரும் தலைவர்களை, அந்த பண்பாட்டை, அந்த பாரம்பரியத்தை, தலைமையினுடைய தனிப்பட்ட உறவுகளை, வாழ்க்கை முறைகளை எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் மிக கேவலமான கொச்சையான மொழியில் விமர்சித்த போது அதை ஆதரித்து அங்கீகரித்தது ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகள். அதற்கு சீமான் பயன்பட்டான்றது என்னுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு. அதனுடைய தண்டனை இன்னைக்கு அவர் அனுபவிச்சிட்டு இருக்கார். அதில் விஜய் என்ன பண்ணார், ரொம்ப நேக்காக ஒரு சினிமாக்காரர்களுக்கே உண்டான தந்திர யுக்தியோட கொஞ்சம் அப்படி பெரியார் எடுத்து போட்டு, அப்படி கொஞ்சம் அவன் அண்ணாவை எடுத்து போட்டு, அப்படி கொஞ்சம் அஞ்சலை, அப்படி கொஞ்சம் அம்பேத்கரெல்லாம் காமிச்சிட்டு, ஆனால் அவர்களை விட நான் தான் பெரிய தலைவர்ன்ற மாதிரி இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணதால் தான் எம்ஜிஆரை விட எனக்கு அதிகமாக ஓட்டு வந்ததுன்னு கூச்சம் இல்லாமல் சொல்கிறார். அப்போது ஒரு தாய்க்கிழமாக இருக்கின்ற திகாவும் திமுகவும் அந்த இடத்தில், அந்த நேரத்தில் ஆற்ற வேண்டிய எதிர்வினையை கொஞ்சம் குறைக்க கொண்டார்கள். செய்யவில்லைன்னே சொல்லுவேன். அதனுடைய விளைவு தான் இதை மாதிரி தவக்கலைக்கெல்லாம் வாய் பெருத்ததுக்கு அதிகமான காரணம். ஏன் இந்த தவக்கலைங்களுக்கு வாய் அதிகமாச்சுன்னு நான் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, தமிழிசை தான் அது ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்தது சீமானுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. இவங்க நீங்கள் பாருங்கள், எத்தனை தலைமையை மாற்றினாங்க பாரதிய ஜனதா. எல் முருகனை கொண்டு வந்தாங்க, ஒன்றும் எடுப்படல. அதுக்கு பிற்பாடு அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க, அப்பயும் எடுப்படல. இப்போது நயனா ராகேந்திரனை கொண்டு வந்தாங்க,
3 தலைமைகளை மாற்றியும் இன்னும் 3 தலைமுறை ஆனாலும் தமிழ்நாட்டில் நுழைய முடியாதுன்றது தமிழன் ஒரு செறிவான செய்தியை சொல்லியிருக்கான். அதாவது 2014 தொடக்கம் எங்கே வந்து பார்த்தீங்கன்னாலும் இதுவரை நடந்து முடிந்த எல்லா பாராளுமன்ற தேர்தல்களிலும் படுதோல்வி. சட்டமன்ற தேர்தலில் இருந்த கோவணத்தையும் பிடுங்கிட்டு துரத்திட்டான். அப்படின்ற சூழலில் ஏன் இந்த பூமி, இந்த ஒரு பூமி, இந்த ஒரு மண், இந்த மண்ணுக்குள் இருக்கின்ற வேர்கள் நம்மை எப்பொழுதும் ஏற்பதில்லை, அங்கீகரிப்பதில்லை என்ற வன்மமும் கோபமும் ஏக்கமும், நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்ல, மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றது வரமாப்பில் வந்து குச்சி கட்டின பொண்ணை தூக்கிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரின்னு. இதனுடைய உதாரணம் வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த விதத்திலும் உள்ள நுழைய முடியாத ஒரு இடத்துல இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்ததன் மூலமாக நம்ம வந்து ஆட்சியை பிடிக்க போகிறோம். அதனால தான் என்டிஏ ஆட்சின்னு சொன்னாங்க. எடப்பாடி ஆட்சி அதிமுகவோட ஆட்சின்னு அவங்க ஒரு இடத்துல கூட சொல்லலை. என்டிஏ ஆட்சின்னு சொன்ன காரணத்தால் எடப்பாடி ஃபியூஸை பிடிங்கிட்டார். வால் டியூப்னு சொல்லுவான்ல டயரில், அந்த வால் டியூப்பை பிடிங்கிட்டார். பிடிங்கிட்டு 27, 28 கொடுத்தாலும் வச்சிங்கன்னு சொல்லிட்டு உன்னோட போயிட்டு வாங்கன்ட்டார். அவர் தோத்தாலும் பரவாயில்ல, உங்களை தோக்கடிச்சதில் வந்து தெளிவாக இருந்துட்டார். அப்போ அதிமுக கூட சேர்ந்து என்டிஏன்னு சொல்லி ஆட்சி அமைக்க முடியாத ஏக்கம் ஒரு புறம். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, விஜய் வந்து கொஞ்சம் வாக்கெல்லாம் பிரிப்பார், ஒரு 10-15% பிரிப்பார், ஒரு 4-5 சீட்டு வரும், அந்த வாக்கு விகிதம் குறைஞ்சி சிறுபான்மை வாக்கெல்லாம் விஜய் பிரிக்கும்போது பிஜேபி அதிமுகவும் ஆட்சிக்கு வந்துடும், திமுகவை ஓட்டு அனுப்பலான்னு நினச்சாங்க. இந்த தேர்தலில் வந்து நம்ம விஜய் வந்து ஜெயிப்பாருன்னு நினைக்காதவங்க 2 பேர் 3 பேர் மொத்தம். அதில் வந்து அதிமுக பிஜேபி சேர்ந்த கூட்டணி ஒன்று, 2வது திமுக, 3வது விஜய். 3 பேருமே நினைக்கல, விஜயே நினைக்கல நான் வரப்போகிறேன்னு. அந்த நம்பிக்கை இருந்தால் தான் ஊரெல்லாம் சுற்றிருப்பாரு. ஏன் தூங்கிட்டு பாதியில் போயிட்டு வந்தார். கண்ணாடி முன்னாடி போய் நின்று விஜய்க்கே ஒரு 3 நாள் ஆயிருக்கும், நம்ம வந்து தமிழ்நாட்டு முதல்வர் ஆகிட்டோமா, ஐயோ இதை நான் தானா, அந்த பயத்தில் தான் கொண்டு மாட்டார்னு நினைக்கிறேன். வேறு மாதிரி இருக்கணும் இனிமேல் நம்ம. என்ன அந்த 108 என்பது அது வந்து ஒரு செக் பாயிண்ட். இது வந்து மைனாரிட்டி ஆட்சி. இந்த மைனாரிட்டி ஆட்சியை கவர்னர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும், பாரதிய ஜனதா உள்ளே வந்து விடக்கூடாது என்பதற்காகவும் ஸ்டாலினுடைய பெருந்தன்மையோடு அனுமதியோடு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், துரோகத்தோடு அல்லது துரோகம் கலந்த அனுமதியோடு, அனுமதி கலந்த துரோகத்தோடு, கூட இருந்து குழிபறித்தலோடு, குழிபறித்ததற்கு பின்னாலும் கூட இருப்பதை போல காட்டிக்கொண்டதோடு பல இடங்களில் திமுகவுக்கு படம் காமிச்சிட்டு வெளியில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. திருமாவளவன் போன்றவர்கள், காங்கிரஸ் போன்றவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து இன்னும் தெளிவாக வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. முஸ்லீம்களுக்கு கூட அந்த வேலையை பார்த்துட்டு அதில் ஒரு பிரிவு வந்து நாங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டு துரோகம் பண்ண மாட்டோம் அப்படின்னு நிற்கிறாங்க. இப்போ இந்த சூழலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அவருக்கு அதிமுகவை உடைச்சி நம்ம வந்து கொண்டு வந்து மெஜாரிட்டியை வாங்கிட்டார். அந்த ஓட்டெல்லாம் காமிச்சு பெரும்பான்மைக்கு வந்து தக்க வச்சுக்கிட்டார். இன்னொரு 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது அவருடைய ஒவ்வொரு நாள் செய்கையும் பொதுமக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனங்களை கொண்டு வருது. அந்த கடுமையான விமர்சனங்களை கொண்டு வரதுக்கு திமுக காரணம் இல்லை, அதிமுக காரணம் இல்லை, பாரதிய ஜனதாவும் காரணம் இல்லை, விஜயே காரணமாக இருக்கார். அவர்களும் பயிற்சியின்மை, முதிர்ச்சியின்மை, அப்புறம் வந்து நான் என்ன சொல்கிறது, இன்னும் வந்து விளையாட்டு பிள்ளைத்தனம். ஒரு மந்திரிக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் எதுன்னு தெரியல, வேற ஒரு தொகுதியில் நின்று பேசிகிட்டு இருக்காரு, அவருடைய தொகுதின்னு நினச்சிட்டு. பல பேர் எம்எல்ஏக்களும் அதே மாதிரி தான், கண்ணாடியில் பார்த்துட்டு நானா, ஐயோ இது நானான்னு பார்க்குற மாதிரி விமர்சனங்கள் வருது. அப்படி வந்து எந்த விதத்திலும் ஒரு பயிற்சியும் தகுதியும் முறையான கல்வி அறிவு கூட இல்லாமல் ஒரு கும்பல் வந்து உள்ள நுழைஞ்சிருக்கு. இந்த இழை கீற்று வழியாக, சிறிய விரிசல் வழியாக சனாதனம் தன்னுடைய நூலிழையை உள்ளே அழகாக நுழைத்திருக்கிறது. இப்போ ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து நாங்கள் 8 பேருக்கு வந்து கொடுத்துருக்கோம், 9 பேருக்கு கொடுத்துருக்கோம், தலித் மக்களுக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட காங்கிரஸ் ஒரு கசிந்த நூலிழையாக இந்த குரூப் இருக்க 3%, இதிலிருந்து ஒரு 2 பேர் கிட்டத்தட்ட 60-70 வருடங்கள் கழித்து ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு விஜய் காரணமாக இருக்கார். அதனால தான் இவங்க யாரை கேட்டாலும் பரத் மாதா கி ஜெயம்பா,
பாரத பிரதமர்மா, இந்தியானே சொன்னாவே நம்மளெல்லாம் பெரிய எதிரிம்பான். பாரதம், அதுவும் ஒருத்தர் டிவியில் ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மட்டும்தான் இந்தியனாக பிறந்த மாதிரி பாரத மக்களுக்கும் பாரதத்திற்கும் முதல் வணக்கம் சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பிப்பார். அவருடைய அலப்பறை இருக்க. இந்த மாதிரி சில போலி தேசியவாதிகள் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, தமிழர்கள்னா ஏதோ பெரிய எதிரிகள் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்த இடத்துல விஜய் வந்ததை அவங்களால ஒத்துக்க முடியல. இதே விஜயை தமிழக வெற்றி கழகத்தை இன்னும் 2-3 மாத காலத்திற்குள்ளிப்பே 2-3 பேர் ஆரம்பிச்சிட்டான். என்ன விதமாக எதன் அடிப்படையில் விமர்சிக்க போகிறார்கள்ன்ற கோட்டை நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன். அது இன்னொரு வாட்டி நான் சொல்ல விரும்பலை. அது வரும், அது மிகப்பெரிய விவாதமாக மாறும். அந்த பிரச்சனை வரும்போது நான் அதை பற்றி பேசுகிறேன். அதுக்குண்டான மெல்லிய கோடுகள்லாம் கிழிச்சு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் யார், அவர் இதுவா, அவர் அதுவா, அவர் எங்கேருந்து ஏற்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து ஏற்கிறாங்க, இதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் செய்கின்ற தவறுகள், அந்த அரசியல் பயிற்சி இல்லாமல் வந்திருக்கின்ற இந்த அரை வேக்காடு கட்சி, அரை வேக்காட்டிலிருந்து பாதி வெந்து கொண்டிருக்கும் போதே குக்கரிலிருந்து வெடித்து சிதறிய அரிசி துகள்கள், இவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்ற இடத்துல ஒருவேளை அதில் அதிருப்தியாகி ஓட்டு போட்டவங்கெல்லாம் இப்போயே ஒரு 10-15% புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம எதிர்முனையிலேருந்து விமர்சனம் பண்ணுறதால நான் வேணும்னு சொல்கிற மாதிரி தெரியும். நீங்கள் சமூக ஊடகங்களில் இருக்க பொதுவான விமர்சனங்கள், நடுநிலைமையான விமர்சனங்களை போய் பாருங்கள். ஒரு 10-15% ஏன் நாங்கள் ஓட்டு போட்டேன்னு எங்களுக்கே தெரியலன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இந்த இளைஞர்கள் முன்னாடி குதித்து ஓட்டு கேட்டான்ல, அந்த ஆட்சிக்கு வந்ததனுடைய சுகத்தையோ அல்லது அதனுடைய வெறித்தனத்தையோ அவனால் அனுபவிக்க முடியல. முதல் காரணம், இது அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லை, தொங்கு சட்டசபை. ரெண்டாவது, இப்படி போயிட்டுருக்கிற இடத்துல இவங்களுக்கு அடிக்கிற கூத்துக்கெல்லாம் இந்த பசங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அதே யூடியூப்பில், அதே ரீல்ஸில், அதே இன்ஸ்டாகிராமில் எப்படி டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. டெய்லி அடிக்கிற கூத்து. இப்போ இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா கதையே என்ன நடக்குது, திருப்பி 20 ரூபாயாச்சு, மறுபடியும் 10 ரூபாயாச்சு, கடையை மூடுறேன்னாங்க, பின்பக்கமாக திறந்து விற்கிறான்னாங்க. அப்புறம் இந்த மணமகள் மன்றம்னு சொல்கிற கிளப்லலாம் 1.5 கிலோமீட்டர் க்யூவில் போய் நிற்கிறான், எதையும் நிறுத்த முடியல. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இவர் பாடினார். அதே மாதிரி மின்வெட்டு என்பது தவிர்க்க முடியாதது, 100 யூனிட்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் நிலையான ஒரு பதில் கிடைக்கல. பல்கலைக்கழக வேந்தர்கள் யாருன்னு சொல்லி விஸ்வநாதன் அமைச்சர் பேசுறதுக்கு பதில் சொல்ல தெரியல. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற பல திட்டங்களை எதிர்த்து இவர்கள் என்ன பேச போகிறார்கள் என்று தெரியவில்லை. இவங்க பாராட்டுற மாதிரி செஞ்ச ஒரே ஒரு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கலைஞருடைய பிறந்தநாள் இன்றைக்கு அரசு மரியாதையாக அந்த படத்துக்கு மாலை போட்டதும் விஜய் கொடுத்ததும் ஒரு அறிக்கையும் தான் ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல் நகர்வு. அதுக்கு பின்னாடி 1000 அரசியல் இருக்கலாம். அந்த பண்பாட்டை நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் இந்த விஜய் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் எதிர்வினையாக மக்கள் திரும்பினா எங்கே போகிறது? அவங்க அதிமுக பக்கம் போயிடக்கூடாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஓரளவு கரைச்சிட்டோம். திமுக பக்கம் போயிடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னும் 50 வருஷம் ஆனாலும் நான் உறுதியாக சொல்கிறேன், என்னுடைய வாழ்நாளில் பாரதிய ஜனதா ஒரு தனிப்பெருங்கட்சியாக தமிழ்நாட்டில் நுழையாது. என் குலதெய்வத்து மேலே சத்தியமாக சொல்கிறேன். மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஏதாவது குலதெய்வம் இருந்தாலும் அவங்க குலதெய்வத்து மேலே சத்தியமாக சொல்கிறேன் 50 வருஷத்துக்கு அவங்களால தமிழ்நாட்டில் நம்முடைய வாழ்நாளில் நமக்கு தூரத்துக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனிப்பெருங்கட்சியாக உள்ள நுழைய முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே யூஸ் பண்ண ஆயுதம் தான் இருக்குது. அந்த ஊர்லேருந்தே ஒரு கத்தியை தயார் பண்ணு. ஏற்கனவே ஒரு கத்தி பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞரெல்லாம் கேவலமாக பேசிட்டு குரல் ஒஞ்சி போய் படுத்துருச்சு. அடுத்த கத்தியை ரெடி பண்ணு. அதுக்கு என்ன செய்வேன்னு சொன்னால், பாரதிய ஜனதாவிலிருந்து ஏற்கனவே அந்த களிமண் செஞ்ச பொம்மை இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் மண் எடுத்து குழைச்சி, இப்போ கர்நாடகா பக்கம் போனீங்கன்னா களிமண்ணை குழைச்சி அந்த ஊருக்கு ஒரு பொம்மை செய்வான். நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொம்மை செய்வான். ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அதே மாதிரி ஒரு பொம்மை செய்வான். மண் எடுக்கிறது ஒரு இடமா தான் இருக்கும். அந்த மாதிரி குழைச்சி எடுத்த மண் ஒன்று தான். அந்த மண்ணுக்கு இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு பொம்மை செஞ்சுருக்காங்க. அந்த பொம்மையும் தற்போது செய்யப்பட்டிருக்கின்ற மண்குதிரை. இந்த மண்குதிரையை நம்பி நீங்கள் ஆற்றுல இறங்கினீங்கனாலும் என்ன நடக்க போகுதுன்றது ஏற்கனவே தமிழ்நாடு பலகாலமாக பார்த்து விட்டது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நீண்டிய நெடிய பிரச்சாரம் என்பது
மறுபடியும் நம்ம திராவிடத்தின் குரலாக ஒலிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம், என்னுடைய செய்தியை மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளையும் கையெடுத்து நான் கும்பிட்டு வேண்டிக் கொள்வது, தேசிய கட்சிகள் என்று சொல்லிக்கொண்டு வருகின்ற யாராக இருந்தாலும், பாரதிய ஜனதாவாக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும், இன்னொரு புதிய கட்சியே வந்தாலும், நாளைக்கு காக்ரோச்சுன்னு சொல்கிற அந்த கரப்பாம்பூச்சியே உள்ள நுழைஞ்சாலும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாநில கட்சிகள் மாநில கட்சிகளாக வளர வேண்டும். அப்படி வளர்ந்தால்தான், இப்போ சந்திரபாபு நாயுடு எப்படி ஒரு இடத்துல தான் நினைச்சா கவுத்தர முடியுன்ற உட்கார்ந்துருக்காரோ அந்த மாதிரி இடத்துக்கு போக முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்களுடைய நோக்கம், காங்கிரஸினுடைய நோக்கம் அதான், மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது. நம்ம எல்லா ஊர்லேயும் வந்து ஹெட் ஆஃபீஸ் அங்கே போட்டுட்டு பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டு நினைச்சா மேனேஜரை மாற்றுற மாதிரி தலைமையை மாற்றுறது, அப்படி தான் மாற்றினாங்க. இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து இனிமேல் எவனும் இங்கே வந்து முளகா அரைக்கூடாதுங்கிறேன் நான். அதிமுக உங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. உங்கள் கையில் இன்றைக்கி 40-42 எம்எல்ஏ இருக்காங்க. எழுந்து வருதல் ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. இந்த ஜெயக்குமார்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே நான் சொன்னேன், தலைமை அந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கட்சியை வளருங்கன்னு. இது வரைக்கும் ஜெயக்குமார் அறிக்கையை காணோம், பார்த்தீங்களா? அவரே அமைதியாக இருக்காராம் தோன்றதுலேருந்து. என்ன இப்போ தோற்று போனால் என்ன எந்திரிக்கூடாதா என்ன? திமுக ஒரு எலெக்ஷனில் 2 சீட்டு ஜெயிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியாக இருந்துட்டு வெயிட் பண்ணலையா? அப்பயும் கூட கூட்டணியோட 70 இடத்த பிடிக்கலையா? மக்கள் வந்து என்றைக்குமே வந்து அதிருப்தி வந்துன்னா மாற்றி போட்டுருவான். அதனால் இன்றோடு முடிந்து போனது என்பது எதுவுமே இல்லை, நாளையோடு அழிந்து விடப் போகிறது என்பதும் எதுவும் இல்லை, நேற்றோடு தீர்ந்து போனது என்று எதுவும் இல்லை. நேற்று தீர்ந்தது இன்றைக்கானது, இன்றைக்கு உண்டது நாளைக்கானது. இன்றைக்கு விதை நாளைக்கு மரம். என்ன பிரச்சனை நமக்கு? அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணுறாங்க. ராஜவேல் நாக்பூர் என்ன முடிவு பண்ணுதுன்னா, சுப்ரீம் கோர்ட்டாக அது என் கண்ட்ரோலில் இருக்கணும், ஹைகோர்ட்டாக அது என் கண்ட்ரோலில் இருக்கணும், உயர் பதிவுகள் என் கண்ட்ரோலில் இருக்கணும், உயர்கல்வி எங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், நீங்கள்லாம் கீழே வந்து வேலை செய்யணும். ஏதாவது ஒன்று கேட்டால் இந்துக்களே ஓடி வந்துருங்கம்மா. இந்த இந்துக்களே ஓடி வாங்க, இந்துக்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்க. கேட்டால திருப்பரங்குன்றத்தில் உன் நிலைமை என்னான்னு கேட்டுட்டு இருக்கு கோர்ட்டு. இந்த அரசாங்கம் இன்னும் பதில் சொல்லலை இல்லையா? அன்னைக்கு இந்துக்களே ஓடியாங்கன்னு சொன்னவங்க தான் திமுகவை ஒழிச்சே தீர்ன்றதுக்காக ஜோசப் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கான். பிஜேபிக்கு போடவில்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு போடவில்லை. இந்த செய்தியை யார் உணர்ந்திருக்கிறார்கள்? அமித்ஷாவும் மோடியும் உணர்ந்திருக்கிறார்கள். இவன் நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்திப்பான், நம்மளை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் படம் காமிப்பான். ஆனால் தனக்கென்று ஒன்று வரும்போது அவருடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறது என்றால், நாம் எந்த நேர் எதிர் சித்தாந்தத்தை வச்சிருக்கோம்? கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சித்தாந்தம், இஸ்லாமியர்களுக்கு எதிரான சித்தாந்தம். இதுதானே பாரதிய ஜனதாவுடைய இந்துத்துவாவுடைய முகம். அந்த முகத்துக்கே ஒரு முகமூடி போட்டு கொஞ்சம் தூங்குங்கன்னு சொல்லிட்டு விஜய்க்கு போய் எல்லாம் ஓட்டு போட்டான். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாக்குகள் ஒருவேளை திராவிடத்தின் பக்கம் திரும்பினால் அது திமுகவுக்கு சாதகமாயிரும், கொஞ்சம் அதிமுகவுக்கும் போயிடும். அதை தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன கல்லணை கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ ஐபிஎஸ் இறக்கி விட்டுருக்காங்க. இந்த ஐபிஎஸ்னுடைய அரசியல் நம்ம கடந்த ஒரு 7 வருஷமாக பார்த்தது, இதனுடைய தரம் தராதரம், நிற்குமா நிலைக்குமா நீடிக்குமா அப்படின்றதெல்லாம் அவங்க ஏதோ ஒரு கணக்கு போட்டு இறக்கியிருக்காங்க. ஆனால் இதனுடைய முன்னணி பின்னணியெல்லாம் போய் பார்த்தோம்னா மிக ஆபத்தான ஒரு கட்டத்தில் கொண்டாந்து இறக்கியிருக்காங்க. இந்த இறக்கிற காலகட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராஜவேலு, இந்த மிஸ்டு பஸ்ஸும்பாங்க. ரஜினி வந்து இப்போ எப்படி புலம்பிகிட்டு இருக்காரு, விட்டுட்டுமேன்னு. அந்த மாதிரி இந்த தனிக்கட்சி என்ற ஒரு ஆசையை தொடக்கத்தை அந்த முன்னாடி பண்ணியிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சக்திகள், எந்த சக்திகள்? இந்த மேற்கொண்ட சக்திகள். கேடி ராகவனுடைய விஷயம் நடக்கிற வரைக்கும் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே முடிவை சொல்லியிருக்கணும், கட்சி ஆரம்பிச்சிருக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி அந்த ஃபேஸ்புக்கில் லைவில் போகும்போது என்ன சொல்கிறாரு, 18 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து இந்த முடிவு எடுத்துட்டேன் வெளியில் போகணும்னு. டிசம்பர் மாதமே நான் சொல்லிட்டேன். அவங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே போகணும்னு சொல்லிப்பாங்க போல இருக்குது. அந்த ஒரு இதில் இருந்திருக்கிறாரு. டிசம்பர் மாதமே நான் அந்த முடிவை சொல்லிட்டேங்கிறாரு. அவங்க நினச்சிட்டு இருந்து இதுதான், விஜயெல்லாம் ஜெயிக்க போகிறதில்ல, விஜய் வச்சு ஓட்டு பிரிச்சுருவோம், நம்ம அடிச்சிருவோம், அப்புறம் விஜயை கட்டி விட்டுருவோம் அப்படின்னு நினச்ச உடனே சினிமா எவ்வளோ பெரிய ஆயுதன்றது வந்து மோடிக்கு அமித்ஷாவுக்கு வந்து இப்போ தான் தெரியுது. அவங்க அங்கே துணை நடிகைகளை அவங்கெல்லாம் வச்சுட்டு பண்ணாலும் ஒரு மாஸ் ஹீரோ ஆனால் என்ன நடக்குன்றது வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் உணர்றாங்க. இப்போ அவரே நினச்சிருப்பார், நாமளும் 2 படத்தை நடிச்சிருக்கலாம்னு. யார்? மோடி அமித்ஷாவும். அவருடைய நடிப்புக்கு வந்து இணையே இல்லையே.
ஹாலிவுட் நடிகர்கள்லாம் தோக்கிற அளவுக்கு நடிச்சிட்டு இருக்காரு. இட்டாலியன் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அழகாக வந்து சாக்லேட்லாம் கொண்டு போய் கொடுத்து எவ்வளோ பெரிய ரீல்ஸ்லாம் போட வைக்கிறாரு. அவர் விடுங்க, அவர் ஜாலியான மனுஷன். ஆனால் அவருக்குள்ளே இருக்கின்ற அந்த அரசியல் நேர்த்தி இருக்குல்ல, அமித்ஷா செய்கின்ற அரசியல் நேர்த்தி இருக்குல்ல, அதுதான் அடுத்த கட்ட பிளே. இவங்க கொண்டு வந்திருக்க இறக்கி இருக்கிற நேரம் வந்து தப்பான நேரம். கேடி ராகவன் விஷயத்தில் வந்து என்னைக்கு வந்து ஒரு கடுமையான வேலை பார்த்துட்டான்னு அவங்க நினைச்சாங்களோ அன்றிலிருந்தே புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. புள்ளி வைக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இந்த பவரை வந்து ஒன்று ஒன்றா உருவிட்டு இருக்கிற நேரத்தில் கோஆப்ரேஷன் இல்லை. ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நடத்துறது வந்து தமிழர்களாகவே இருந்த நயினார் நாகேந்திரனும் தமிழிசையும். எல்முருகன் இங்கே இருந்தால் பிரச்சனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர் அங்கே போய் ஒன்றும் பண்ணல, காரில் ஏறினார், இறங்கினார், வேலை தூக்குனார், வச்சார். என்ன வேலை பார்த்தாருன்னு அவருக்கே தெரியல. 4-5 வருஷம் ஓடி போச்சு. எலெக்ஷன் கொண்டாந்து நிறுத்தினாங்க, தோற்று போய் மறுபடியும் கிளம்பிட்டார். இப்போ இவரை கொண்டு வந்திருக்கிற இடத்துல தான் நம்ம தீவிரமாக அரசியல் பேச வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ நான் இதுக்கு மேலே விஜய் வந்து இந்த நிகழ்ச்சியில் விமர்சிக்க போகிறதில்ல, கொஞ்சம் ஓரமாக வைப்போம். இவர் கொண்டு வந்தவனுடைய நோக்கம், இவர் யார், இவருடைய பின்னணி என்ன. இன்றைக்கி வந்து ரொம்ப சாந்தமாக அமைதியான புள்ள மாதிரி ஒரு விபூதி பொட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப பவ்யமாக கையை கட்டிக்கிட்டு அப்படியே இப்படிப்பட்ட ஒரு ஐபிஎஸ்ஸை நான் பார்த்ததே இல்லை. மிக நீளமான நாக்கு கொண்ட, மிக அதிகமாக சத்தம் போடுகின்ற ஒரு தவளையாக, வன்மம் கொண்ட ஒரு மனிதனாக, வார்த்தைகளை வாயை திறந்தால் அடுத்தவர்களை அவமரியாதையாகவும் கேவலமாகவும் பேசுகின்ற அரசியலை தமிழ்நாட்டிற்குள் நுழைத்து கொண்டு வந்தவர்கள் 2-3 பேர். அதில் ஒருத்தர் சைலண்ட் ஆகிட்டார். இதில் இவரும் வந்து ஒரு லீடிங் ஃபிகர். நீங்கள் இவருடைய ட்ராக் ரெக்கார்டு பாருங்கள். ஒரு ஐபிஎஸ்ஸை வந்து நீ ரிசைன் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டுக்கு வர அந்த ஒரே வருஷத்தில் உன்னை தலைவனாகிறாங்க. ஏதோ ஒரு சைக்கிள் பயணமோ ஏதோ ஒன்று கூட பண்ணார்ல, அது சைக்கிள்லாம் ஓட்டி பார்த்தாரு. வந்ததுக்கு முற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரிடமாவது எந்த இடத்துலாவது ஒரு மரியாதையாக நடந்திருக்காரா பார்த்தீங்களா? வந்த உடனே உனக்கு ஒரு ஒய் கேட்டகரி கொடுத்து உன்னை வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை உன் கையில் கொடுத்து உன்னை தலைவனாக உருவாக்குனதுக்கு வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்குது. அமித்ஷாவே மகாபலிபுரத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், ஒரு தமிழன் பிரதமராக வேண்டும் அப்படின்னு பேசுனதுலாம் இவர் மண்டையில் போய் உட்காந்துருச்சு. நம்ம அடுத்த பிரைம் மினிஸ்டர்லாம் நினச்சிட்டார். நான் என்னுடைய நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கேன், அமித்ஷா சொன்னதை நிஜம் நம்பிட்டார். அதனால தான் அவர் வாயில் வந்து கண்ணா புண்ணான்னு வார்த்தைகள் வருது. அப்புறம் இன்னொரு கல்வி தந்தை வந்து இவரை நான் பிரைம் மினிஸ்டராகவே பார்க்குறேன்ட்டார் அவருடைய தனிப்பட்ட நிகழ்ச்சியில். அந்த கல்வி தந்தை என்ன நினச்சான்னு தெரியல, அவரும் கொஞ்சம் ஏற்றி விட்டார். இதெல்லாம் உண்மை நினச்சிக்கிட்டதால் தான் நான் 1, 2, 3, 4, 5ன்னு சொல்கிறேன். நான் இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழகத்திற்குமான அரசியல் தான் பண்ண போகிறேன். தமிழ் மக்களை நான் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்ததில்லை அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய பொய்! கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தானே கர்நாடகாவில் வேறு இவர் பிரச்சாரத்துக்கு போனார். அவருடைய பொறுப்பில் போட்டாங்களா? போட்ட இடத்துல தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு இருந்த இடத்துல ஈஸ்வரப்பா போய் மைக்கெல்லாம் பிடிங்கி நிறுத்தினா ஞாபகம் இருக்குங்களா? அப்படி நின்றுட்டு இருந்தார். அன்றைக்கி அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது வந்து நம்ம ஐபிஎஸ். நம்ம நிகழ்ச்சியில் போட்டோம், நெட்டை மரமன நின்று கொண்டிருந்த தமிழக பாஜக தலைவர்னு பாரதியார் பாட்டு எடுத்து நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக, ஏது தமிழனுடைய அடையாளமாகவும் சுயமரியாதையாகவும் மரியாதையாகவும் இருக்கிற இடத்துல அதை வேணும்னே சீண்டி 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 இருக்கிற புண்ணை நோண்டுற குரங்கு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல ஒரு நாளாவது அதை பற்றி பேசியிருக்காரா? அங்கே நடக்கும்போது அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல நின்றுட்டு இருந்தார். பதவியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாதுன்ற பிரச்சனை நடக்கும்போது ஐ எம் ப்ரௌட் கன்னடிகான்னார். நான் கன்னடனா பிறக்கலையேன்னு வருத்தப்படுறேன்னாரு. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து பிளேட்டை மாற்றி போட்டார். வந்ததுக்கு பிற்பாடு எந்த இடத்துலாவது எச்ராஜாவும் அண்ணா பத்திரிகைக்காரர்களை எந்த இடத்துலாவது மரியாதையாக நடத்தியிருக்கிறார்களா? பத்திரிகைக்காரனை பார்த்தா போங்க போங்க உங்களுக்கு 200 ரூபாய் வந்துடும், உங்களுக்கு உங்கள் கட்டிங் வந்துடுனே, உங்கள் கவர் வந்துடுனே, அறிவாலயத்தில் தானே கவரை வாங்கிட்டு வந்துருக்கீங்க, ஏன் குரங்கு மாதிரி என் மேலே குதிக்கிறீங்க என்று ஒரு ஏழ்மையினுடைய நிலையில் அல்லது இருக்கின்ற வேலையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் எவ்வளவுதான் படித்து விட்டு வந்தாலும் சில கேள்விகளை நேரடியாக கேட்கக்கூடாது என்ற நாகரிகத்தின் காரணமாக பவ்யமாக கையை கட்டி கொண்டு கேள்வி கேட்கின்ற ஒரு பத்திரிகையாளனை பார்த்து, ஒரு எளிய மனிதனை பார்த்து ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் நீ என்ன ஜாதி என்ன மதம்னு கேட்டுட்டு இருப்பான். இந்த ஆள் வந்து நீ குரங்கு மேலே வந்து குதிக்காதீங்க, 200 ரூபாய்க்கு வந்து நிற்கிறீங்க. ஒன்று தனியார் தொலைக்காட்சியினுடைய நிருபர் முருகேசனை ரூமுள்ளார் கூப்பிட்டு இவர் எவ்வளோ மிரட்டியிருக்காரு, மிரட்டினாரா இல்லையா? இந்த அரசியல் நேர்மையும் தரத்தையும் எந்த இடத்துலையாவது இவர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரான்னு நீங்கள் பாருங்கள். தமிழனுக்காக குரல் கொடுத்தது கொடுக்காதெல்லாம் அப்புறம் பேசுவோம்.
தனிப்பட்ட நடவடிக்கைகளில், அரசியல் நடவடிக்கைகளில் சரி, பெண்கள் சம்பந்தமாக ஒரு புகார் வந்தது. புகார் வந்தப்போ கேடி ராகவன் பிரச்சனை வந்த உடனே ஒரு குழுவை போட்டிங்க. இன்னைய தேதி வரைக்கும் அந்த புகார் கொடுத்த பெண் யான், அது மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லுங்கயான்னா, நான் என் ரூமில் கண்ணாடி கதவு போட்டு உட்காந்துருக்கேன். பெண்கள் வந்தால் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் வர்ற பெண்களை கொச்சப்படுத்துறீங்களா அல்லது நீங்கள் சுத்தமானவன் காமிக்கிறதுக்காக ரீல் விடுறீங்களா? எந்த இடத்துல நீங்கள் நேர்மையாக இருந்திருக்கீங்க? எந்த இடத்துல உங்களுடைய அரசியல் நேர்மையாக இருந்திருக்கு? அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன செய்கிறீங்க? உள்ள நுழையிறீங்க. யாரையாவது மரியாதையாக பேசியிருக்கீங்களா? ஒரு மிலிட்ரியிலேருந்து ஒருத்தன் இறந்து போகிறான், ஒரு சகோதரன் இறந்து போகிறான். அந்த பாடியை பார்க்க போகிற இடத்துல நீங்கள் போட்டு அலப்புற என்ன? ஆமாம், செருப்பு வீசினது, அந்த செருப்பு வீசினது விடுங்க. செருப்பு வீசினது வந்து மறுநாள் வந்து எவ்வளோ பெரிய பாரம்பரியத்தையும் படிப்பறிவையும் பேசினால் இந்தியாவையே அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்தின வார்த்தை என்ன? என் கால் செருப்புக்கு சமம்னு பேசினேன். எவ்வளோ பெரிய கோமாளி! திடீர்னு போய் பைத்தியக்கார மாதிரி சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறீங்க. நான் செருப்பே போட மாட்டேன்னு சொல்லிட்டு செருப்பு போட்டு போகிறேன். என் மண் என் மக்கள்னு கேரவானில் ஊர்வலம் நடத்துறீங்க. திடீர்னு பார்த்தீங்க, நான் வந்து என்னுடைய தேசப்பற்றி நிரூபிக்கிறதுக்காக ரஃபேல் வாட்ச் கட்டியிருக்கேன். நீங்கள் எங்கே பில்லுன்னு கேட்டாங்க, ஏதோ ஒரு பேப்பரை கொண்டாந்து காமிச்சிங்க இல்லையா? திமுகவினுடைய ஊழல் பூரா அம்பலப்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொட்டியை தூக்கிட்டு வந்து காமிச்சிங்க. ஃபைல்ஸ், டிஎம்கே ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, 2 நாள் பேட்டி கொடுத்ததை தவிர ஏதாவது ஒரு நடவடிக்கை, யாராவது இந்த அளவுக்கு ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிங்களா? நீங்கள் போட்ட வழக்கில் வந்து உங்கள் மேலே போட்ட அவதூறு வழக்கு இருக்குல்ல, டெஃபமேஷன் கேஸு, அதில் போய் ஒரு நாள் டிஆர் பாலுவை கேள்வி கேட்டு வந்து மீடியாவிலலாம் வந்து டிஆர் பாலுவை கிழி என்று கிழித்தார் அப்படின்னு நீங்களே போட்டு நீங்களே படித்து நீங்களே சிரிச்சுக்கிட்டீங்க. கோயிலில் போய் கூத்தடிச்சிங்க, ஸ்ரீரங்கம் கோயிலில் லைவ் டிவி போட்டு. ரங்கராஜன் நரசிம்மன் சொன்னார், நீ வந்து எதுக்குமே லாய்கில் ஒரு பப்ளிக்காக ஸ்ட்ரெங்க் அடிக்கிற ஆள், நோட்டாவுக்கு கீழே கூட ஓட்டு வாங்குறதுக்கு துப்பு இல்லாத ஒரு கட்சி, நரேந்திர மோடிக்கு ஒன்றும் தெரியாது, கடவுளை அவமானப்படுத்திட்டாரு, பிஜேபி வந்து மதத்தை அரசியல் செய்வதற்கு பயன்படுத்துகின்ற கேவலமான கட்சின்னு சொன்னது நான் ஒரு 10வது முறை சொல்கிறேன். ஏன் ரெப்பிட்டேஷன் என்கிட்ட வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் ரிப்பீட்டட்லி டெல்லிங் டு தி தமிழ் பீப்புள். இது அது இங்கிலீஷில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, கஷ்டம். நான் மறுபடியும் ஏன் நம்ம மக்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள். இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தவர் தான் இவர், யார் இன்றைக்கு வந்திருக்கிறவர். அதுக்கு அடுத்தது இன்னும் என்னெல்லாம் இருக்கு? லூலு மால் வந்து தமிழ்நாட்டு உள்ள வந்துருச்சுன்னா ஒரு செங்கல் கூட வைக்க விட மாட்டேன்னா. கோயம்புத்தூரில் லூலு மால் இருக்கா இல்லையா? உத்தரப்பிரதேசில் 4 இருக்கா இல்லையா? யோகி ஆதித்யநாத் போய் திறந்தாரா இல்லையா? மோடி போய் திறந்தாரா இல்லையா? என்ன பண்ணுறீங்க? அறிவாலயத்தினுடைய செங்கல்ல ஒன்றா உருவிடுவேன். நீங்கள் உனக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல நீ இருந்த கட்சிக்கு. மிகப்பெரிய தோல்வி நீங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்க இடத்துல கூட்டணியோட 70 சீட்டு ஜெயிச்சு உட்காந்துருக்கு எம்கே ஸ்டாலின் தலைமையில். என்னத்து கீழ்ச்சிங்க நீங்கள்? ஏன் இதை நான் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு இளைஞர்களை மடைமாற்றுவதற்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களை திசை திருப்புவதற்கு, சமூக ஊடகங்களில் மயங்கி கொண்டிருக்கின்ற இந்த இளைய சமுதாயத்தை திசை மாற்றி கொண்டு செல்வதற்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற இன்னொரு காகித பறவை மண் குதிரை. ஏற்கனவே விஜய்க்கு நான் சொன்ன அந்த ட்ரோஜான் ஹார்ஸ் மாயக்குதிரை, சனாதனமும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஆதிக்க சக்திகளும் பிராமண சக்திகளும் ஒரு பெரிய மண்குதிரை மாதிரி மரக்குதிரையை செஞ்சு அதற்குள்ள போர் வீரர்களை எல்லாம் உள்ளே கொண்டாந்து இறக்கி விட்டு நம்மை சிதைப்பதற்காக கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்கின்ற அடுத்த குதிரை தான் இந்த குதிரை. இது இன்னும் ஒரு மண்குதிரை, மாயக்குதிரை. இப்போ இவ்வளவும் வந்து சொல்லிட்டு இருக்கிற இடத்துல இப்போ மறுபடியும் திடீர்னு என்ன பண்ணுறார்? 2 வாரத்துக்கு முன்னாடி மும்மொழி கொள்கைக்கு ஒரு ட்வீட் போடுறாரு. தமிழ்நாடு மொழி கொள்கைகளை வந்து இருமொழி கொள்கை தான் சிறந்ததுன்னு. ஏன் இத்தனை வருஷம் அவங்க வந்து தீட்டிகிட்டு இருந்தப்பெல்லாம் தெரியலையா? தர்மேந்திர பிரதாப் யாதவ் தானே அந்த மந்திரி வந்து உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், இதை ஒத்துக்கல நான் அன்னைக்கு போக வேண்டியதானே பிஜேபியிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு. ஏன் போல? ஏன்? யார் தடுத்தா? எத்தனைங்க கீழடிக்கு பணம் கொடுக்காததுலேருந்து தமிழ்நாட்டிற்கு உண்டான அத்தனை திட்டங்கள் ஒன்றா வரும்போது கூட உங்களுடைய குரல் என்னவாக இருந்தது? அப்போ நீங்கள் இருந்த கட்சியில் தமிழ்நாட்டிற்கு அரசியல் செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தினா முடியாது. நான் தலைவனாக இருக்கேன், அப்போ என்னை மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க,
நீங்கள் இந்த கட்சி இன்னும் 100 வருஷம் ஆனாலும் உருப்பிட முடியாதுன்னா அந்த கட்சிக்கு நீ சொல்லணும் இல்லை. 2 தேர்தலுங்க. ஒரு தேர்தலில் வந்து நீங்கள் எம்பி எலெக்ஷன் நிற்கிறீங்க, லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போகிறீங்க. 2 எம்எல்ஏ எலெக்ஷனில் ஓடி போகிறீங்க, நிர்மலா சீதாராமன் மாதிரி எலெக்ஷன் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிற்பாடு அந்த கட்சி எந்த கட்சி உனக்கு ஒய் பாதுகாப்பு கொடுத்ததோ, எது உனக்கு செலவெல்லாம் தான் மன வருத்தங்கிறார் 18 மாசமா கேட்டு. அதாவது வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் பாஜக தலைமை கேட்டு வாங்கல, நான் வெற்றி பெறக்கூடிய தொகுதியை பாஜக எனக்கு ஒதுக்கல. அது அந்த மாதிரியான மன வருத்தங்கள் தான். ஒதுக்குன்னா என்ன இருப்பார்? என்னாச்சு? வானதிக்கு என்னாச்சு? கன்னியாகுமரியில் ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல பிஜேபி என்னாச்சு? திமுகவும் காங்கிரஸும் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்ததால் காங்கிரஸ் ஜெயிச்சுது. திமுக எப்படி கூட்டணி அந்த இடத்த உங்கள்கிட்ட இருந்து எடுத்தது? நீலகிரிஸில் மட்டும்தான் நீங்கள் 1000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிங்க. தமிழ்நாடு ஏன் உங்களை புறக்கணித்தது? நீங்கள் பொய்மான்கள், மாரிசமான்கள், வேடம் போட்டுக்கொண்டு வந்து தமிழ் மக்களை தமிழ் பேசி ஏமாற்றுகின்ற மாரிசமான்கள். மோடி வந்து துண்டு போட்டால் பார்த்தாது, திருக்குறள் போட்டால் பார்த்தாது, திருக்குறள் சொன்னால் பத்தாது, சட்டை போட்டு வந்தால் பத்தாது, தமிழர்களுக்கு உண்டான உணர்வு இல்லை என்பதை அந்த கட்சியிலேருந்து நீங்கள் சொல்லலை இல்லையா? எத்தனை வந்து திட்டங்கள் வரும்போது தமிழ்நாட்டுக்கு வந்து துரோகம் நடந்தது. அப்போ அந்த கட்சி தலைவராக நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தீங்க. இப்போ தனிக்கடை போட்டு என்ன பண்ண போகிறீங்க? தனிக்கடை வந்து போடும்போது சில பேர் முதலாளிகிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவான். என்ன வாங்கிட்டு வருவான் சொல்லுங்கள்? நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்களேன். முதலாளி நான் இவ்வளோ நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கும் கொஞ்சம் கணிசமாக காசெல்லாம் சேர்ந்துருச்சு. நான் வந்து உங்கள் ஆசீர்வாதத்தோடு ஒரு கடையை போட்டு உங்களை தொல்லை இல்லாமல் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போய் இந்த கடையை போட்டுக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதம் வேணும், நீங்கள் பர்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் பேரே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் போய் கேட்பான். நீ கடை நடத்துகிறதே சரியில்லை, உன் கடையை வந்து நான் ஒரு 18 மாதமாக வந்து நான் இப்படிலாம் சொன்னேன், வருத்தத்தில் சொல்லாமல் இருந்தேன், அப்படிலாம் சொல்லிவிட்டு நான் ஒரு தனி கடை போகிறேன், உனக்கு போட்டியாக நான் கடை போகிறேன்னு சொன்னேன், எந்த முதலாளியாவது ஆசீர்வாதம் பண்ணியான்னு போனான். 12 மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு, 11:50க்கு என்னோ தான் அந்த ராஜினாமா ஏற்கப்படுது. அப்போ என்ன நீங்கள்லாம் கூடி பேசிட்டு ஏமாத்தினா தமிழ்நாடு என்ன முட்டாளா? தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளா அப்படின்னு நான் கேட்குற இடத்துல முட்டாள்கள் தான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். என்ன அப்படி தான் ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்துட்டு அழுதுட்டுருக்காங்க. ஏங்க ஒரு 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 முன்னாள் முதல்வர் ஒரு ஊழல்வாதி அப்படின்னு ஜெயலலிதா பேரை சொல்லிவிட்டு அந்த கட்சியில் நீ எப்படி கூட்டணி வச்சுருக்க முடியும்? தவக்கலை தானே சொன்னாரா இல்லையா? எங்கள் அம்மாவுக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஜெயலலிதா விட ஆற்றல் அதிகம், ஜெயலலிதாவை விட ஆற்றல் அதிகம்னு சொன்னார்ல. அதிமுககாரனும் எடப்பாடியும் ஒத்துப்பாங்களா? அவங்களுடைய சுயமரியாதைக்கு உன்னை கழட்டி விட்டாங்க. அப்போ உன்னை வளர்த்து விட்ட பிஜேபிக்கு வந்து நீங்கள் வந்து விசுவாசமாக இல்லைல்ல. ஆனால் அண்ணாமலையிடம் நான் பாராட்ட வேண்டிய ஒன்றே ஒன்று இருக்குது. பாரதிய ஜனதா என்கின்ற கட்சியை தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களிலும் பேசுகின்ற ஒரு கட்சியாக, கொடி பறக்கின்ற ஒரு கட்சியாக, கொடியேற்றுவதற்கு ஆட்கள் இருக்கின்ற ஒரு கட்சியாக உருவாக்குனார்ன்றது வந்து பாராட்டி ஆகணும். அந்த கட்சியை ஒவ்வொரு ஊராக கொண்டு போய் சேர்த்ததுக்கு வந்து அவருக்கு பொறுப்பு இருக்குது. அதே நேரத்தில் அந்த கட்சியை தனிப்பெரும் கட்சியாக யாருடைய கூட்டணியும் இல்லாமல் என் கையில் கொடுங்க, நான் 2 எம்எல்ஏ சீட்டாவது ஜெயிச்சு காமிக்கிறேன்னு சொன்ன போராட்டத்தில் வந்து ஒரு நியாயம் இருக்கிறது. அந்த நியாயத்தை அவங்க ஏற்றுக்காம தானே உன்னை காயடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன் இவ்வளோ நாள் மௌனமாக இருந்தீங்க? அப்போ உங்களுக்கு வசதி கிடைக்கிற வரைக்கும், பவர் கிடைக்கிற வரைக்கும், என்ஜாய் பண்ணுற வரைக்கும், ஒய் கேட்டகரி இருக்கிற வரைக்கும் மோடி வந்து என்னை காரில் கூப்பிட்டு பேசினாங்க, அமித்ஷா தோளில் கூப்பிட்டு கை போட்டு பேசினாங்க, மத்திய மந்திரிகள்லாம் என் பேரை சொன்னாங்க, என் பேரை சொன்னால் தமிழ்நாட்டில் எல்லோரும் கைத்தட்டுறாங்க அப்படின்னும் போது அந்த கட்சி தேவைப்பட்டது. இப்போ நீங்கள் அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணீங்களான்னு அந்த கட்சி பேசாது. ஏனென்றால் அலாவுதீன் கில்ஜி இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு எல்லோரையும் வன்மமாக வேட்டையாடி சூறையாடி மதம் மாற்றி மக்களை கொன்று மதம் பரப்புவதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் எப்படி மாலிகபூரை பயன்படுத்தினார்களோ அப்படி மாலிகபூராக மாற்றப்பட்டிருக்கிற ஆள் தான் நம்மாள். வாயத்திறந்தா வன்மம், செயல்களில் வன்மம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப சாதுவாக ருத்ராட்ச போன மாதிரி உட்காந்துக்கிட்டு மக்களே நான் ஏதாவது தவறு செஞ்சால் என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதாவது பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க என்று கேட்டிருப்பதற்கின்ற நியாயத்தையும் நான் பாராட்டுறேன். என்னதான் பாராட்டினாலும் இதனுடைய உள்நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியினால் இறக்கப்பட்டிருக்கின்ற நேரடியான பி டீம் என்று சொல்லப்படுகின்ற
அதனுடைய தொங்கு சதை. இதற்கென்று தனிப்பட்ட கொள்கைகள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்துல் கலாம் பெயர் என்பது ஒரு அட்ராக்ஷனுக்கு. நம்ம விவேக் எப்போ பார்த்தாலும் அப்துல் கலாமை கொண்டு வந்து படத்தில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி பொன்ராம வேணால் போய் கேளுங்க. பொன்ராம்கிட்ட தயவுசெய்து ஒரு பேட்டி எடுத்து போடுங்க. இவர் சொல்கிற அப்துல் கலாம் தத்துவத்துக்கு வந்து இவர் எதாவது தகுதியானவரா, அதை வந்து தகவமைப்பாரா, அல்லது எதாவது நேரடியாக வந்து கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு கேளுங்க. போராடலாம் ஒரு வசனம் பேசிக்கிட்டு வந்திருக்கிற இடத்துல கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆகிட்டு குற்றவாளிகள்லாம் கொண்டு வந்து ஆருத்ரா மாதிரி ஆளுங்கள்லாம் பார்ட்டியில் சேர்த்துட்டு இதில் வேறு அரசியல் பயிற்சிக்கு ஆக்ஸ்ஃபோர்டுக்கு வேறு போகிறாராம். போயிட்டு வந்துட்டாரு. அதான் சொல்கிறேன். அது வரை போயிட்டு வந்துட்டு அமெரிக்காவில் போய் பயிற்சி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இங்கே தேஜஸ்வி கூட போகும்போது ஃப்ளைட்டு கதவை திறக்க தெரிஞ்சுது. இப்போ தேஜஸ்வி வீட்டில் தங்காமல் வெளியில் தங்கினாராம். ஏன்னா வேறு முடிவு எடுக்கிறதால நண்பர் வீட்டிலலாம் தங்க மாட்டாராம். இந்த மாதிரி பலவிதமான பதாகைகளை கொண்டு திரைமறைவு நாடகத்தை நடத்துவதற்கு, தமிழ்நாட்டு மக்களை நீண்ட காலமாக முட்டாள்களாக வைத்திருப்பதற்கு, விஜயனுடைய அரசியல் வளர்ச்சியை குறைப்பதற்கு, அல்லது அங்கிருந்து திரும்புகின்ற விரக்தியாளர்களை வலைவீசி பிடிப்பதற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற புதிய வேடன். இந்த கன்னி வெடிகளுக்குள் கால் வைக்காமல் இருப்பது தமிழனுக்கு நாம் கொடுத்திருக்கின்ற எச்சரிக்கை உணர்வு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், திராவிடத்தினுடைய தேவை என்றைக்கும் தீர்ந்து விடக்கூடாது. திராவிடத்தினுடைய தேவை தீர்ந்து விடும் என்று நீங்கள் முடிவு செய்தால் எங்களுக்கு ஆட்சி மாற்றம் தேவை, காட்சி மாற்றம் தேவை. எத்தனை நாளைக்கு நாங்கள் 50 வருஷமாக ஒரே கட்சியை பார்க்குறது, வேற ஒரு கட்சியை கொண்டு வரன்னு சொல்லிட்டு தான் 20 நாள் கூட உங்களால் தாங்க முடியல இல்லையா? அடுத்தது தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டது போதான்னு சொல்லிட்டு வயிற்று வலிக்கும் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அதுக்குள்ளே சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிரும். விழித்தெழுங்கள் தமிழர்களே, நாளைய நாளாவது நமது நாளாக இருக்கட்டும். அப்படிதான் செய்தி. தமிழக அரசியல் எப்பவுமே சூடாக இருக்கணும். அது நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக நேரடியாக அங்கே வர முடியல. அதுக்காக என்ன பண்ணலாம்? இப்போ விஜய் வந்திருக்கிறாரு, நாளைக்கு விஜய் சரியில்லைன்னு ஒரு வேறு அங்கே அந்த விஜய் ஆதரித்தவங்க வேறு பக்கம் திருப்பி போயிடக்கூடாது, அதாவது திருப்பி திமுகன்னு போயிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கான வழியை தான் இப்போ பாஜக பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து அகில இந்திய அளவில் எல்லாமே தமிழ்நாடு கவனிக்குது. ராஜவேல், அப்படியே நீங்கள் வந்து கல்கத்தா பாருங்கள். போன நிகழ்ச்சியில் சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன். மம்தா பானர்ஜியை தனியாக ஆளாக்கிட்டாங்க. அந்த கட்சியிலேருந்தே உடச்சி 58 பேரை வச்சு எதிர்கட்சியும் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. நாளைக்கு விஜய்க்கும் வந்து நடக்கலாம். திமுகவில் அது நடக்காது. திமுகவில் நடக்காதுன்னு ஏன் உறுதியாக சொல்கிறேன்னா, அண்ணா திமுகலேருந்து திமுகவுக்கு வந்த செந்தில் பாலாஜியே இவங்களால் 3-4 வருஷமாக ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அங்கேயே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட இவங்கெல்லாம் போனாங்கன்னு வச்சிங்க, சுயமரியாதை என்னன்றதை கற்றுக்கிட்டு தான் வெளியில் வரணும். கண்ணுப்பட்டுற போகுது. இவருடைய அரசியல் எப்படி இருக்குன்னு தான் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா எப்படிலாம் இருக்காது, வெர்ஷன் பி, அவ்வளோதான். அவர் தேசியம் சார்ந்த அரசியல் பண்ண போகிறேன்னு இருக்காங்க. இனிமேலாவது அவருடைய தொண்டர்களுக்கு வந்து கொஞ்சம் தமிழில் வாழ்த்துறதுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள். அண்ணாமலை ஜி பரத் மாதா கி ஜெயலாம் ஆரம்பிச்சிட போகிறாங்க. விளங்காது. அவர் தான் சொல்கிறார், தமிழ்நாட்டு உரிமையில விட்டு கொடுக்க மாட்டேன், தமிழ்நாடு நான் 6 வருஷம் அதில் இருந்தப்போ நான் விட்டு கொடுக்கல, இதுதான் மெயின். நம்மளை விட இந்தியன் யாராவது இருக்க முடியுமா? எத்தனை நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன். நான் முதல்ல இந்தியனாக இருந்தாலும் பாரம்பரியமிக்க தமிழன் சொல்கிறாருல, உண்மைதான். என்ன நான் சொன்னதான் அவர் திருப்பி சொல்லிகிட்டு இருக்காரு. பரவாயில்ல, அவரும் சொல்லட்டும், வாழ்த்துறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு பாரத மாதா வாழ்க, இந்திய அன்னை வாழ்க, தமிழில் சொல்ல ஒன்றும் தப்பே இல்லை. அது என்ன இந்திய அல்லை வாழ்க்கை நான் சொல்ல முடியும். பரத் மாதா கி ஜெய்னா என்ன அர்த்தம்? இந்த ஜியை கட் பண்ணுங்க, என்ன வாழ்த்தொலிகளை மாற்றுங்க, என்ன தேசியம் கலந்த ஒரு விஷயம் இருக்கட்டும், இங்கே தப்பில்லை. உங்களுக்கு திறமை இருந்தால் வரப்போகிறீங்க. நிரந்தர தலைவர், நிரந்தர எம்எல்ஏ, இந்த மாதிரிலாம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மாறி இருப்பாங்க. இளைஞர்கள் நிறைய பேர் வருவாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அந்த அனைவரையும் இணைச்சி ஒரு அரசியல் பயிற்சி கொடுத்து தான் கட்சி தொடங்க போகிறதா சொல்கிறாரு. ஒரு புதிய மாற்றம்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்ப்போம். இல்லை, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒத்துக்கணும் ராஜவேல். என்னென்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்கள் வரணும், புதிய இளைஞர்களுக்கு வந்து அவங்களுக்கு அரசியல் பயிற்சி வேணும், அவனுக்கு அரசியல் தெரியணும். அதனால் மாறி வரணுன்றதில் வந்து எனக்கு ரெண்டாவது கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் சித்தாந்தத்தை மாற்றி, அதாவது இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ திமுகன்றன்னா அந்த திமுகவில் இளைஞர்கள் வரணும்னு சொல்லணும். நானே என்னுடைய நிகழ்ச்சியில் ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த திராவிட மாடல்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தையிலே எனக்கு உடன்பாடு இல்லை. திராவிடத்தின் பாதை, இந்த திராவிடத்தின் பாதையில் நாங்கள் தெளிவாக போகிறோம். திராவிடத்தின் பாதை 2வது சுற்றில் தமிழ்நாடு வந்து ஜெயிக்க போகுது. ஒரு 2 இதெல்லாம் வந்து இந்த ஜென்ஜின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்னது பெரிய ஜென்ஜி? நிறைய பேர் இருக்கான்ல, பேசும்போது இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி,
அப்புறம் இந்த ஏர்டெல் ரிப்பேர் பண்ணலாம் வரான்ல, இவன் தான் பாதி பேர் ஜியை கொண்டாந்து இறக்கினான். என்ன ஜி, வாங்க ஜி, உட்காருங்க ஜின்னா. அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் பேர் என்ன பண்ணால் இந்த ஜி போச்சுன்னு பார்த்தா ப்ரோ வந்துருச்சு. அந்த ப்ரோ எங்கன்னு கேட்டுச்சுன்னா நம்ம கருப்புக்கோட்டை வரைக்கும் போயிடுச்சு. இப்போது அதனால தான் ராஜா கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு ஆராசா, ப்ரோன்னுச்சு. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், ஒரு இளரத்தம் பாய்ச்சணுன்னு சொல்லும்போது இளைய ரத்தம், இளைஞர்கள் படை, புது யுகம், புதிய இளைஞர்களுடைய எழுச்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தேடினோம்னா 1000 வார்த்தை என்னாலே சொல்ல முடியும். இளைஞர்கள் சக்தி, அதை விட்டு ஜென்ஜி, என்ன ஜென்ஜி இஞ்சி, ஜென்ஜின்னா என்ன, ஜென் ஜெனரேஷனுக்கு டெஃபினிஷனே கிடையாது. அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா சோம்பி கிடக்கின்ற இளைஞர்கள் கோவம் தான் ஒன்றா சேர்ந்து எதை வேணால் அடிப்பான். நேபாளத்தில் நடந்தது, அங்கே நடந்தது, இங்கே நடந்தது, வார்த்தை கூட நம்ம கடன் வாங்கணுமா? எதுக்கு லோன்டு வேர்ட்ஸ், கடன் வாங்கப்பட்ட வார்த்தைகள் எதுக்கு? நான் ஆரம்பத்திலே ஒரு வாட்டி சொன்னேன், திராவிட மாடல் கூட சொல்லாதீங்க, திராவிடத்தின் பாதைன்னு சொல்லுங்கள், கேட்கும்போது அழகாக இருக்கும். அதனால் திருப்பி நம்ம இந்த திராவிடத்தின் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதில் பயணம் போகிறதெல்லாம் எங்கேயுமே நஷ்டம் கிடையாது. ஆட்கள் மாறலாம், ஆட்கள் மாற வேண்டும் கேட்கறதுல கூட ஒரு சின்ன நியாயம் இருக்குது. ஐயா போனவங்களே நீங்கள் போயிட்டுருக்கீங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஓரமாக வழி விடுங்க, நாங்களும் அந்த பாதையில் நடந்து போகிறோம் அப்படின்னு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. அதுதான் ஜனநாயகம், அது நல்ல ஜனநாயகம். அது சார் இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் அவர் இந்த இணையத்தில் பதிவு பண்ணலாம்னு சொன்னார்ல, இது வரைக்கும் 7 லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுவேல இந்த 7 லட்சன்றது அந்த என்ட்ரி எப்படி வரும், எத்தனை ஒரிஜினல் என்ட்ரி, எத்தனை ஃபேக் என்ட்ரி, இதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு தேவை ஒரு வரவு வரும்போது வாழ்த்த வேண்டியதான் நம்ம கடமை. நம்முடைய விமர்சனம் என்றது வேறு. இன்னும் 50 லட்சம் கூட வரட்டும், அதெல்லாம் அந்த ஐடி விங் பார்த்துக்கும், பொறுமையாக பேசுவோம். அதான் புதுசு வர திமுக தான் புது வீகம் எடுத்து வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது நான் சொல்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகன்னு நான் திருப்பி சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் இப்போது இருக்கின்ற கடைசி அடையாளம். அதை அகற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை, கொள்கை, படையெடுப்பு எல்லாமே. அப்போ நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மண்ணினுடைய அடையாளத்தை, மரியாதை, மாண்புகளை காண்பிப்பதற்கு திமுகவில் இளரத்தம் பாய்ச்ச வேண்டும் என்று கேட்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அதை நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் ஒட்டுமொத்த திமுகவே வேணாம், அண்ணா திமுகவே வேணாம், நாங்கள் புதுசாக முளைச்சி வந்தால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்னாச்சு இப்போ தாவேக்கா 20 நாளில் புதுசாக எது முளைச்சி வந்தது? அங்கே கூட்டணியில் எதிர்க்க ஓட்டு வாங்கிட்டு வந்தவங்களாம் ஒன்றா கூட்டு உட்கார வச்சுட்டு நீங்கள் கூட்டாஞ்சி ஒரு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூனை பார்த்துட்டு இந்த ஸ்பூனில் வந்திருக்கிற சாதம் இது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அரிசி அவங்களுது, பருப்பு உங்களுது, நெருப்பு வேற ஒருத்தருது, அடுப்பு வேற ஒருத்தருது, வத்திக்குச்சி வேற ஒருத்தர். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். வணக்கம், வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.